வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கிராமத்து கோயில்கள் சீரீஸில் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரிகால பெருவளத்தான் கல்லணையான் ஆலயம் அப்படிங்கிற ஒரு கிராமத்து கோயிலை தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த கிராமத்து கோயில் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எலம்பலூர் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் இருக்கிறவங்க வணங்கக்கூடிய தெய்வம் சிவன். கல்லணையை கட்டின கரிகால சோழனோட வழி வந்தவர்களாக இங்கே இருக்கிறவங்க நம்பி இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க. இந்த கோயிலில் மற்றொரு மூலவராக கரிகால சோழன் அமைஞ்சிருக்காரு. பின்புறத்தில் கரிகால சோழன் கட்டின சிவனோட ஆலயமும் அமைஞ்சிருக்கு. இந்த சீரியஸில் நம்ம கரிகால சோழனோட ஆலயத்தை போய் பார்க்கலாம். இந்த கோயில் சமீபத்தில் தான் புனரமைக்கப்பட்டு கோயில் கும்பாபிஷேகமானது நடந்துருந்துச்சு. இந்த கோயில் எந்த இடத்துல இருக்குன்னா, நம்ம பெரம்பலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் போகிற வழியிலேயே அமைஞ்சிருக்கு. கிராமத்து கோயிலுக்கே உரித்தான அற்புதமான ஒரு கோயிலாக இது இருக்குது. பெரம்பலூர் அப்படிங்கிறது பெரும் புலியூர் அப்படிங்கிற பேர் மருவி பெரம்பலூர்னு மாற்றி வைக்கப்பட்டிருக்கு பிற்காலத்தில். அதற்கு அடையாளமாக இந்த கோயிலோட முகப்பு பகுதியிலேயே ஒரு பிரம்மாண்டமான புலி கோயிலை காவல் காக்கும்படி அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்பு, இந்த கோயிலோட முன்புறத்தில் தலை மரங்களாக 2 பனை மரங்கள் வச்சுருக்காங்க. தமிழரோட சிறப்பை சொல்லக்கூடிய பனை மரங்கள் இந்த கோயில் முன்புறத்தில் இருக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த கோயில் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல பேரோட குலசாமியாக இருக்குது. கோயிலோட முகப்பு பகுதியிலேயே கரிகால பெருவளத்தான் கல்லணையானோட துதிப்பாடல் எழுதி வச்சுருக்காங்க. இங்கே வேண்டுதலாக பல பேர் வேல் மற்றும் சூலாயுதத்தை இங்கே நட்டு வச்சுருக்காங்க. கோயிலோட அழகே இந்த கோயிலோட முன்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான புலியோட சிற்பந்தான். இப்போ நம்ம கோயிலோட உட்புறத்தில் பார்க்கலாம். கோயிலோட உட்புறத்தில் கோயில் காவல் தெய்வமாக இங்கே கரிகால பெருவளத்தானுக்கு ஒரு சிற்பமும், சோழ ராணிக்கு ஒரு சிற்பமும், காவல் தெய்வத்திற்கு ஒரு சிற்பமும் அமைச்சு வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. கோயில் காணிக்கையாக இங்கே பல பேர் குதிரைகளும் மனித சிற்பங்களையும் செஞ்சு வணங்குறாங்க. இந்த ஏரியாவில் சுற்று வட்டாரத்தில் பல பேரோட குலசாமியாக இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட வரலாறு பல நாடோடி பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க கரிகால சோழனோட வம்சமாக தங்களை நினச்சிக்கிறாங்க, சொல்கிறாங்க. இதுதான் கோயிலோட உட்புறத்தில் இருக்கக்கூடிய கரிகால பெருவளத்தான் மற்றும் சோழ ராணியோட சிற்பம், சேரமான் தேவியோட சிற்பம். பக்கத்திலேயே காவல் தெய்வமாக முத்துக்கருப்பசாமி இங்கே அமர்ந்திருக்காரு. இப்படி சின்ன சின்ன கோயில்கள்லையும் நம்மளோட வரலாறானது தங்கி இருக்கு. இந்த மாதிரி கோயில்களில் இருந்து தான் நம்மளோட வரலாறை தொடங்குது. இது போன்ற சிறு கிராமத்து கோயில்களை நம்ம போற்றி பாதுகாக்கணும். இன்னும் இது போன்ற மற்றதொரு கிராமத்து கோயில் அல்லது வரலாற்று கோயிலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஆர். நன்றி நண்பர்களே.